அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்னன்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. இது எப்படி செய்யுதுன்னு நான் காட்டிடுறேன். நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு குட்டி குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திட்டு நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடயே ஒரு 1/2 தக்காளி மட்டும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு பாதி பீட்ரூட் மட்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இது சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் கசூரி மேத்தி இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் கைவிடாமல் பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இதுக்கு பேர் என்னன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.